தை மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் சென்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் பின்புறம் அமைந்துள்ள தீபமலையை சுற்றி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். பல்வேறு பகுதிகளிலிருந்து விசேஷ நாட்களில் திருவண்ணாமலை வரும் பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபாடு நடத்துவர். அந்த வகையில் தை மாத பௌர்ணமியையொட்டி நேற்று அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. இதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் சங்கொலி முழங்க பக்தி முழக்கமிட்டு நிலவொளியில் இரவு முழுக்க கிரிவலம் மேற்கொண்டனர். இப்படி ஹார்ட்வேர் கடையில் சாஃப்டாக சென்ற மூதாட்டி 85,000 ரூபாயை நூதன முறையில் திருடினார் என்றால் நம்ப முடிகிறதா? நீங்கள் நம்பவில்லை என்றாலும் அதுதான் உண்மை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த இந்திரா நகரில் ராஜஸ்தானை சேர்ந்த ஸ்ரீ பால் சிங் என்பவர் ஹார்ட்வேர் கடை நடத்தி வருகிறார். கடந்த வியாழக்கிழமை அன்று இவரது கடைக்கு சாமியாரை போல் உடையணிந்து சென்ற மூதாட்டி ஒருவர் தாம் ராஜஸ்தானிலிருந்து வருவதாக கூறியிருக்கிறார். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த மூதாட்டி சாமி படம் ஒன்றிலிருந்த பூவை எடுக்கச் சொல்லி அதனை குங்குமமாக மாற்றி சித்து வேலையை காட்டியதாக தெரிகிறது. பின்னர் கடை ஊழியர்கள் 3 பேருக்கும் பொட்டு வைத்ததும் மூதாட்டி சொல்வதையெல்லாம் மூவரும் செய்ய ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. மூதாட்டி ஊழியர் பைக்கிலேயே நடையை கட்டிய நிலையில் சுயநினைவு திரும்பிய போது கல்லாவில் இருந்த 85,000 ரூபாய் காணாமல் போனதை கண்டு திகைத்து போயினர். கேட்கணும் அப்படின்னு அவனுக்கு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்ககிட்ட காசு கேட்டிருக்காங்க. காசு கேட்டு அவங்ககிட்ட ஒரு 85,000 ரூபாய் அவனுக்கு கெல்லால இருந்தது கேஷும் எடுத்து கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தானை சேர்ந்தவர்களை மட்டும் தேடி பிடித்து மூதாட்டி மோசடியை அரங்கேற்றி இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே நிதி நிறுவன உரிமையாளர் வீட்டின் கதவை உடைத்து 50 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாளையம்பட்டி ராகவேந்திரா 3வது தெருவை சேர்ந்த தினேஷ்குமார் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் நேற்று முன்தினம் விளாத்திக்குளத்தில் உள்ள தனது உறவினர் இல்ல திருமண விழாவிற்கு குடும்பத்துடன் சென்றார். பின்னர் நேற்று மாலை வீடு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதைத் தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 50 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து தினேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் நேரில் விசாரணை நடத்தினர். மேலும் மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்களுடன் தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தங்கம் விலை அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வார விடுமுறை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. குற்றால மீனருவி, ஐந்தருவி, புலியருவியில் தண்ணீர் வரத்து சீராக இருந்த நிலையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஜில்லென்று விழுந்த தண்ணீரில் குளித்து மகிழ்ந்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக பழைய குற்றாலருவியில் மட்டும் கடந்த 5 மாதங்களாக குளிக்க தடை நீடிக்கிறது. சண்டே வீக்கெண்டுங்கிறதுனால தான் கூட்டமாக இருக்குது. தண்ணி கம்மியாக இருந்தாலும் நாங்கள் நல்லா குளித்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ வெயில் அடிக்கிறதுனால தண்ணி சில்லுன்னு இருக்கிறதுனால குளித்தோடனே நல்லா சில்னஸ் ஆயிடுது. சூப்பராக இருக்குது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் காவிரி ஆற்று நீர்வரத்து வினாடிக்கு 1000 கனடியாக குறைந்துள்ள போதிலும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சுற்றுலா பயணிகள் பரிசல் பயணம் மேற்கொண்டும் மீன் உணவுகளை ருசித்தும் தங்களது வார விடுமுறையை கொண்டாடினர். குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. அருவியில் குளித்தும் படகு துறையில் சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே மதுபோதையில் அதிவேகமாக இயக்கப்பட்ட கார் மோதி 2 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி நெஞ்சை பதைக்க வைக்கும் வகையில் உள்ளது. பாட்டத்தூர் கிராமத்தை சேர்ந்த முருகேசன் என்பவர் தனது உறவினரின் காரில் சங்கரன் கோயில் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மகேந்திரன் சாலையில் நடந்து கொண்டிருந்த கண்ணன் ஆகியோர் மீது கார் மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர்.
பொதுமக்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய முருகேசன் பலத்த காயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். ஜனநாயக நோக்கத்தோடு கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு உருவான தோழமை பாசிசத்தை வீழ்த்தும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100 நிறைவு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான நட்பு தேர்தல் அரசியலை கடந்த நட்பு என்றார். சாதியவாதம், வகுப்புவாதம், பெரும்பான்மைவாதம், எதாச்சுவாதம்னு மக்களை ஒடுக்கக்கூடிய அத்தனைக்கும் எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் ஓரணியில் என்று பணியாற்றணும்னு என்ற நோக்கத்தில் உருவான தோழமை நம்முடைய தோழமை. நான் உறுதியாக சொல்றேன், இந்த தோழமைதான் பாசிசத்தை ஒழிக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவின் இந்த டப்பா என்ஜின் ஆட்டத்திற்கு இங்கே வேலையே கிடையாது என்று முதலமைச்சர் பேசினார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை முதலமைச்சர் அருகே வந்து 5 நிமிடங்களுக்கு மேல் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை 2 நாளில் தொடங்கும் என கூறப்படும் நிலையில் இந்த ஆலோசனை மிகுந்த கவனம் பெற்றது. இன்னும் 3 நாட்களில் தொகுதி பங்கீடு குறித்து பேச திமுக அழைத்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வது, பிரச்சார வியூகங்கள் அமைப்பது, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களுடன் அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி ஆகியோர் இந்த மாத இறுதியில் தமிழ்நாடு வர இருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசித்தனர். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு மேல்மட்டத்தில் சுமூகமாக நடந்து வருவதாக கூறினார். பேச்சுவார்த்தை நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்திருக்கோம். இப்போ புதுடெல்லிக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் கனிமொழி அவர்கள் போய் பேசிட்டு வந்திருக்காங்க. இன்னும் 2-3 நாட்களில் எங்களை அழைப்பதாக சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தை தொடருகிறது. தமிழகம்தான் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து கை நழுவ போகிறது என்றும் இபிஎஸ் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிகவுக்கு 5 முதல் 6 தொகுதிகள் ஒதுக்க திமுக முன்வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என அரசியல் கட்சிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. நடந்து முடிந்த கடலூர் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிப்பதாக கூறிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இதுவரை கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்க அதிமுக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதன்படி மாநிலங்களவை சீட் ஒதுக்காததாலும் கடந்த தேர்தலில் அதிமுக நிர்வாகிகள் தகுந்த ஒத்துழைப்பு அளிக்காததாலும் திமுகவுடன் கூட்டணிக்கு செல்ல தேமுதிக நிர்வாகிகள் விரும்புவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களுடன் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பதாகவும் 10 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் கேட்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் 5 முதல் 6 தொகுதிகள் ஒதுக்கவே திமுக முன்வருவதால் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதாக கூறப்படுகிறது. எனினும் அடுத்த வாரத்திற்குள் கூட்டணி குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்சிப்பீடத்தை கைக்கொள்ளும் ஜனநாயக இலக்கை உறுதியாக வெல்வோம் என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு இதே நாளில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கி விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். கட்சியின் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியிலும் 2வது மாநில மாநாடு மதுரையிலும் நடைபெற்றன. தமிழக வெற்றிக் கழகம் 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதனையொட்டி தவிக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள விஜய், தமிழக வெற்றிக் கழகம் 2 ஆண்டுகளை இயல்பாகவும் இயல்பை தாண்டியும் நிறைவு செய்து அரசியல் பெரும் பயணம் நீள்வதாக குறிப்பிட்டுள்ளார். முதன்மை அரசியல் சக்தியாக பரிணமிக்கும் முன்பே மக்கள் இயக்கமாக மக்களோடு மக்களாக கலந்து நின்றவர்கள் நாம் என்பதை நாடே அறியும் என கூறியுள்ளார். சலனங்களை புறந்தள்ளி சமநிலை தவறாத அளக்கவியலாத ஆழ்கடல் தவிக என குறிப்பிட்டுள்ள விஜய், 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இதுவரை இல்லாத புதிய சூழலை சுமந்து நிற்பதற்கு ஒரே காரணம் நமது அரசியல் வருகை மட்டுமே என தெரிவித்துள்ளார். தேர்ந்த தெளிவுடனும் திறன்மிக்க நுட்பத்துடனும் தேர்தல் அரசியல் வெற்றியின் வாயிலாக அதிகார அரசியல் அங்கீகாரம் நோக்கி செல்வோம் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாட் ரீசபிளில் இருப்பவர்களை பற்றி கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்திருந்த நிலையில்
விஜய் ரீச்சபிள் ஆகிவிட்டதாக செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார். தாவேக்காவின் அரசியல் வருகை உங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏதாவது இருக்குங்களா? பேர் சொல்லுங்க. எங்கள் துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி யாராவது அந்த கட்சிக்காரங்களை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? சந்திக்கவே முடியாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டு நாட் ரீச்சபிள் இருக்கிறவங்களை பற்றி எங்ககிட்ட கேள்வி கேட்டு ஏங்க சார் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க, உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க. நன்றி. நாட் ரீச்சபிள்ங்கிறது இல்லை, இது ஆல்ரெடி ரீச்சபிள் ஆகிட்டாரு. அதனால் நாட் ரீச்சபிள் அங்கே இருக்குது, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இவருடைய இலக்கு இன்று 40% ஓட்டு அவர்களுக்கு வழங்குவதற்கு ஆய்வுப் பணிகள் மூலமாக நாங்கள் செய்த ஆய்வின் மூலமாக எங்களுக்கு புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பட்ஜெட் அறிவிப்பால் விலை உயரும் மற்றும் விலை குறையும் பொருட்கள் எவை? தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவிடம் விசாரணை. மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் எலிமினேட்டர் சுற்றுக்கு முன்னேறிய டெல்லி அணி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். சர்க்கரை நோய்க்கான சில மருந்துகள் மற்றும் 17 வகையான புற்றுநோய் மருந்துகளின் விலை குறையும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. மத்திய பட்ஜெட்டில் மொபைல் போன்கள், டேப்லெட்டுகள் மற்றும் அவற்றின் உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கான கூறுகளுக்கு வரி குறைக்கப்பட்டதால் அவற்றின் விலை குறையும். 17 வகையான புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள் மீதான அடிப்படை சுங்க வரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பிறவி அதீத இன்சுலின் சுரப்பு நோய், பரம்பரை உயர் கொலஸ்ட்ரால் உள்ளிட்ட 7 வகை அரிய நோய்களுக்கான மருந்துகளின் இறக்குமதி வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து தனிநபர் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் பொருட்களுக்கான வரி 20%லிருந்து 10% குறைக்கப்பட்டுள்ளது. மைக்ரோவேவ் ஓவனின் முக்கிய உதிரி பாகங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விமான உதிரி பாகங்கள் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்புகளுக்கு வரிச்சலுகை வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பேக்கேஜுகள் மற்றும் வெளிநாட்டு கல்விக்கான பண பரிமாற்றத்தின் மீதான TCS வரி 2% குறைக்கப்பட்டுள்ளது. முன்பு இது 5 முதல் 20% வரை இருந்தது. தோல் பொருட்கள் தயாரிப்பிற்கான மூலப்பொருட்கள் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது. சோலார் கிளாஸ் மற்றும் பேட்டரி தயாரிப்பிற்கு தேவையான கனிமங்கள் மீதான வரி குறைக்கப்பட்டதால் சோலார் பேனல் விலை குறையலாம். வெளிநாட்டு மதுபானம் உள்ளிட்டவற்றின் மீதான வரி உயர்த்தப்பட்டுள்ளதால் அவற்றின் விலை உயர உள்ளது. 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன் காபி கொட்டை வறுத்தல், காபி தயாரிக்கும் கருவி மற்றும் காபி தயாரித்து வழங்கும் வெண்டிங் மிஷின் உள்ளிட்டவற்றுக்கான வரி விலக்கினை நீக்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதேபோன்று உரம் மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரம் தயாரிப்புக்கு பயன்படும் அமோனியம் பாஸ்பேட் மற்றும் அமோனியம் நைட்ரோ பாஸ்பேட் ஆகியவற்றுக்கான இறக்குமதி வரி விலக்கும் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இந்தியாவிற்குள் அங்கீகரிக்கப்பட்ட பங்குச்சந்தைகள் வழியாக பங்குகளை வாங்குதல் மற்றும் விற்பனை மீது அரசால் வசூலிக்கப்படும் நேரடி வரியான செக்யூரிட்டி பரிவர்த்தனை வரியை உயர்த்தி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். இதனால் பங்குச்சந்தைகளில் வர்த்தகம் செய்வோர் பாதிக்கப்படுவர். நிலக்கரி, சில வகை கேமராக்கள், வீடியோ கேம் உதிரி பாகங்கள், அடல் டயாபர்ஸ், குடைகள், CD ரோம்கள், விலை உயர் காலணிகள் போன்றவற்றின் விலைகளும் உயர உள்ளன. பனிக்கட்டிகளுக்கு இடையே ஆர்ப்பரித்து கொட்டும் நயகரா அருவி காண்போரை மெய்சிலிருக்க வைக்கிறது. கனடாவில் தற்போது பனிக்காலம் உச்சத்தில் இருக்கும் நிலையில் அங்குள்ள உலக புகழ்பெற்ற நயகரா அருவி பகுதியளவு உறைந்துள்ளது. எனினும் அருவியின் ஒரு பகுதியில் ஐஸ் கட்டிகளுடன் சேர்ந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பனிக்குவியலுக்கு இடையே பேரிரைச்சலுடன் கொட்டும் அருவியின் அழகை சுற்றுலா பயணிகள் கண்குளிர கண்டு ரசித்தனர். ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஜப்பானின் ஆமோரி நகரில் 180 சென்டிமீட்டருக்கு கடுமையான பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது. உலகின் பனிப்பொழிவு தலைநகரம் என்று அழைக்கப்படும் ஜப்பானின் வடக்கு நகரம் ஆமோரி. இந்த நகரில் அதீத பனிப்பொழிவு காரணமாக திரும்பிய பக்கமெல்லாம் சுமார் 6 அடி உயரத்திற்கு பனிப்படலம் உருவாகியுள்ளது.
கடைகள் மற்றும் வீடுகள் பனிப்போர்வையால் முழுமையாக மூடப்பட்டுள்ளன. போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளதுடன் பல இடங்களில் மின் விநியோகமும் தடைப்பட்டுள்ளது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சராசரியாக ஆண்டுக்கு 26 அடி உயரத்திற்கு பனியை பெறும் இந்த நகரம் இந்த ஆண்டு ஒரே வாரத்தில் இந்த நிலையை எட்டியுள்ளது. இதற்கு முன்பு 1945ஆம் ஆண்டிற்கு பிறகு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இதுபோன்ற அதீத பனிப்பொழிவு பதிவானது குறிப்பிடத்தக்கது. பொலிவியாவில் பாரம்பரிய நடன திருவிழா களைகட்டிய காட்சிகள் தான் இவை. பொலிவியா நாட்டின் நிர்வாக தலைநகரான லா பாஸில் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று வண்ணமயமான உடையணிந்து நடனமாடியபடி நகர்வலம் வந்தனர். பெப்பினோ எனப்படும் கதாபாத்திரத்தின் முகமூடி அணிந்தபடி நடன கலைஞர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் பிராந்திய அளவிலான போராக வெடிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஈரானின் உச்சபட்ச தலைவர் காமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானில் நிலவும் பொருளாதார நெருக்கடியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடும் மக்களை அந்நாட்டு அரசு தண்டித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார். அத்துடன் வெனிசுலாவுக்கு அனுப்பியதை விட சக்தி வாய்ந்த போர் கப்பல் ஈரான் நோக்கி வருவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அந்நாட்டின் உச்சபட்ச தலைவர் காமேனி அச்சுறுத்தல் மூலம் ஈரானிய மக்களை அசைத்து பார்க்க முடியாது என்று டிரம்புக்கு பதிலடி கொடுத்தார். ஈரானை தாக்கினால் வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் பிராந்திய அளவிலான போராக மாறும் என்றும் காமேனி எச்சரித்தார். இதற்கிடையே ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நடவடிக்கையை கண்டித்து துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே போராட்டம் நடைபெற்றது. அப்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் புகைப்படங்களை எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். 30,000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணிநீக்கம் செய்யவுள்ளதாக அமெரிக்காவைச் சேர்ந்த மென்பொருள் நிறுவனமான ஆரக்கிள் அறிவித்துள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஆரக்கிள் நிறுவனம் கடந்த 2 மாதங்களில் மட்டும் டெக்சாஸ், விஸ்கான்சின் மற்றும் நியூ மெக்சிகோ ஆகிய இடங்களில் டேட்டா சென்டர்கள் அமைக்க 5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்தது. இதனையடுத்து அண்மையில் சாம் ஆல்ட்மேனின் ஓபன் ஏஐ நிறுவனத்தில் 25 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்தது ஆரக்கிள். இதனால் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள ஆரக்கிள் நிறுவனத்திற்கு அமெரிக்க வங்கிகள் கடன் வழங்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிதி மேலாண்மையை சரி செய்யவும் ஏஐ உட்கட்டமைப்புக்கான நிதியை திரட்டவும் 30,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளது ஆரக்கிள் நிறுவனம். ஆரக்கிள் நிறுவனத்தில் பணியாற்றும் மொத்த ஊழியர்களில் 18 முதல் 20% பேர் இந்தியர்களாக இருக்கும் நிலையில் பணிநீக்கம் பற்றிய அறிவிப்பு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.